வருவாய்த்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரெஷரும் எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 44,500 ரூபாயிலிருந்து உங்களுக்கு 1,50,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரெனியூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் இது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30/6/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன குவாலிஃபிகேஷன்ன்றதை ஃபுல் டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இப்போது நான் பார்த்துட்ருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆர் இந்தியா இந்த இதிலேருந்து வந்திருக்கு. இந்த ஜாப் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா கிரேட் ஏ அதாவது ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் லெவலில் தான் உங்களுக்கு இது இருக்கும். அதனால் கிரேட் ஏல அடிப்படையில் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் பேமெண்ட் ஃப்ரீ ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது பார்த்தீங்கன்னா 11/6 அதாவது 11/6/2024 30/6/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட்டை பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வரைக்கும் 30ஆம் தேதி க்ளோஸ் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில் அண்டு எஸ்எம்எஸில் அப்படி வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ்லேயும் எக்ஸாம் இருக்கும். தேர்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜில் 27ஆம் தேதி எக்ஸாமும், செகண்ட் ஸ்டேஜில் செப்டம்பர் 14லேயும், இன்டர்வியூ செப்டம்பர் 14க்கு அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ அவங்களே தெரிவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகிரியில் உங்களுக்கு 62 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா யூஆரில் 34 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, ஓபிசியில் 14 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எஸ்சியில் 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எஸ்டியில் 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, மற்ற இடபிள்யூஎஸில் பார்த்தீங்கன்னா 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 62 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டரில் டிகிரி படிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். பேச்சுலர் டிகிரியில் லாவில் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. லீகலுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 5 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? லீகலுக்காக 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் லாவில் நீங்கள் டிகிரியில் படிச்சிருக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா லீகல்ன்றதுனால லாவில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லையா 2 இயர் போஸ்ட் கிராஜுவேட்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு டோட்டலாக 24 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிகிரி முடிக்கலை, நான் டிப்ளமோ தான் முடிச்சிருக்கேன், நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரீசர்ச்சுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி இந்த ஜாபுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ படிச்சிருந்தா ஓகே அப்படின்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தாலும் சரி, எக்கனாமிஸ்ட்ரி இருந்தாலும் சரி, இது மாஸ்டர் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட்டில் நீங்கள் மினிமம் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம்.
அஃபிஷியல் லாங்குவேஜ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 2 வேக்கன்சி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் டிகிரியில் வந்து உங்களுக்கு இந்தியை வந்து நீங்கள் இங்கிலீஷாக ட்ரான்ஸ்லேட்டர் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷை வந்து இந்தியாவும் ட்ரான்ஸ்லேட்டர் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நீங்கள் மாஸ்டர் கிரேடு சக்தி இங்கிலீஷ் எக்கனாமிக் படிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தான் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒர்க்கிங் நாலேஜ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும், சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை பற்றி நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருந்தால் போதும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு நல்லது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கிற இந்த டேட்டு, அதாவது மார்ச் 31 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஸ்ட் நாட் ஹேவ் அக்செப்ட் டு த ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம், அதாவது மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஃபேஸ் 1ல் உங்களுக்கு 2 பேப்பர் இருக்கும். இதில் வந்து 100 மார்க்கும். ஃபேஸ் 2ல் உங்களுக்கு 2 பேப்பர் இருக்குது, உங்களுக்கு 200 மார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 1 அதாவது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைனில் தான் எக்ஸாம் இருக்கும். ஃபேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருப்பாங்க, என்னென்ன கேட்குவாங்க அப்படின்றத உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபேஸ் 1ல் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 மார்க் கொஷின் இருக்கும். ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 மினிட் உங்களுக்கு எக்ஸாமுக்கும், பேப்பர் 2வில் வந்து 40 மினிட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்லையும் விடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2மே சேர்த்து கட் ஆஃப் வந்து நீங்கள் 40% எடுத்தாலே நீங்கள் பாஸ் ஆகிடலாம். அடுத்தது வந்து பேஸ் 2வில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த மாதிரி 2 இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசப்டிவ் டெஸ்ட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 200 மார்க் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2வில் வந்து 100 மார்க் கொடுத்துருக்காங்க. இது 60 மினிட்ஸ் 90 மினிட்ஸ் 60 மினிட்ஸ் 90 மினிட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இது டைம் இருக்கும். இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50% எடுத்தாலே நீங்கள் பாஸ் ஆகிடலாம் அப்படின்றது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 50% எடுத்திருந்தாலே நீங்கள் பாஸ் ஆகிடலாம். கட் ஆஃப் வந்து நீங்கள் இந்த பர்சன்டேஜில் 100% வந்து 200% வந்து நீங்கள் 50 எடுத்தாலே நீங்கள் பாஸ் ஆகிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% இன்ட்ரிவ் இருக்கும். இன்ட்ரிவ் வந்து 75% போஸ்ட்டு குவாலிஃபிகேஷனுக்காக 25% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15% இருந்தாலே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலவுன்ஸ்லேருந்து உங்களுக்கு அலவுன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே ஸ்கேலில் உங்களுக்கு வந்து பேசிக் பே எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். கிரேட் ஏ ஆஃபீஸர் லெவலில் தான் உங்களுக்கு இருக்கும். 44,500 ரூபாயிலேருந்து 2,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே இருக்கும். 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 54,500 ரூபாயிலேருந்து 2,850 ரூபாய் வரைக்கும் இருக்கும். 74,500 ரூபாயிலேருந்து உங்களுக்கு இபி அதாவது எலக்ட்ரிஷியனில் வந்து பார்த்திங்கன்னா 2,850 ரூபா வரைக்கும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா 70 இயர் இந்த மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு 89,000 வந்து உங்களுக்கு பேசிக் பேவும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு எல்லாமே இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,55,000 பர் மந்த் இருக்கும். அதுவும் வித்தவுட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,16,000 உங்களுக்கு 16,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கே இருக்குது உங்களுக்கு எந்த நியரஸ்ட்டு இது இருக்குது பிளேஸ் இருக்குது அந்த இடத்துல நீங்கள் இது பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, விருதுநகர், வேலூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தஞ்சாவூர், நாகர்கோயில், கன்னியாகுமரி, ஈரோடு இந்த இடத்துலலாம் நீங்கள் எக்ஸாம் ஹாலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த எக்ஸாம் ஹால் வந்து நியரஸ்ட்டாக இருக்கோ எந்த
இது இருக்கும். அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாமு எழுதிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1000 அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். வித் ஜிஎஸ்டி, அதாவது 18% ஜிஎஸ்டியோடு இருக்கும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹100 இருக்கும். வித் 18% ஜிஎஸ்டியோடு இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ரிஸ்க் அலவன்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரிங்களா? ஸோ இதுக்கு எப்படி அப்ளிகேஷன் டவுன்லோடு பண்ணுறது, எப்படி நாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இப்போது நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எதுவுமே ஃபேக் கிடையாது. சிலர் வந்து என்னன்றாங்கன்னா இதெல்லாம் சும்மா அப்படின்றாங்க. அப்ளை பண்ணாதவங்களுக்கு வந்து இது வந்து சும்மா தான். அதனால தான் உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னவே சொன்ன மாதிரி தான் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் உங்களுக்கு இது வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது இல்லைங்களா? அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இது போயிடும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிரும். இப்போ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு வேறு பேஜ், இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் லாகின் கொடுத்து உள்ளே போகலாம். அப்படி இல்லையா நீங்கள் நியூ லாகின் கொடுத்து போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 11/6/2024 தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30/6/2024. அப்ளிகேஷன் க்ளோசிங் ஃபீஸும் அதாவது கோர்ஸ் எடிட்டிங் ஃபீ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 30/6 தான் கொடுத்துருக்காங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னா கீழே எப்படி அப்ளை பண்ண தெரியலன்னா ஹவு டு அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பிரீஃபாக அதிலே சொல்லியிருப்பாங்க. இங்கே கிளிக் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், பேமெண்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் இதுக்கு பேக் போகணுன்னா இது பேக் போகாது. நீங்கள் வேறு பேஜ் தான் ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.